மும்பை மாநகரம். தீப்பெட்டிகளை அடுக்கி வைத்தது போல் நெருக்கம் நெருக்கமாக வீடுகள். பெரும்பாலும் வட இந்தியர்கள் இருந்தாலும் தமிழரின் வாசமும் வீசியது. மித்ரன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என பெயர் பலகையை தாங்கியிருந்தது அந்த மிகப்பெரிய கட்டிடம். ஆயிரக்கணக்கானோர் வேலை செய்யும் மிகப்பெரிய நிறுவனம். மும்பையிலேயே பல கிளைகளை கொண்டிருந்தது. தமிழ்நாட்டிலும் பல கிளைகள் இருந்தன. அவன் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்களில் தான் இருப்பான். ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தாலோ இல்லை ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலோ தான் இங்கு வருவான். இன்றும் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றிற்காகத்தான் வந்திருந்தான். அவனின் கடுமையான முகத்தை பார்க்க முடியாமல் மற்றவர்கள் தலை குனிந்து நின்றனர். எல்லாரும் இப்படி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க என சிங்கத்தை போல் அவன் கர்ச்சிக்க, சாரி சார், எங்களால் இதை யாரு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? இது சொல்றதுக்கு தான் நான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன் அவங்கள. இதற்கு பதில் பேச முடியாமல் அனைவரும் குனிந்தபடியே இருக்க அதை பார்த்தவனின் கோபம் இன்னும் அதிகமாகியது. கோபத்தில் டேபிளில் இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்தான். அவனை ஒருவர் தடுக்க வர, போதும், முதல்ல இதை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிங்க. இது எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா? என் கூட இருந்துட்டு எவனோ என் எதிரிக்கு வேவு பார்த்துருக்கான். இதை இப்படியே விட முடியாது. இங்கே மட்டும்தான் ஆள் வந்திருக்கானா இல்லை இன்னும் எந்தெந்த பிரான்ச்சில் ஆள் வச்சுருக்கான்னு தெரியல. சீக்கிரமாக இதை கண்டுபிடிங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட சொல்லி வைக்கிறேன். நான் ஏற்காடு போகிறேன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன புரிஞ்சதா என கேட்டான் மித்ரன். சரிங்க சார் என அனைவரும் தலையாட்டினர். அதற்குள் அவனுக்கு ஃபோன் வர அதை எடுத்து பேசினான். பல ஆயிரம் பேர் அவனுக்கு முன்னால் கை கட்டி நிற்க அவனோ ஃபோனில் ஒருவரிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். சாரி மை டியர், இப்போ கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் முன்னாடி நிற்பேன். அப்போ எந்த பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க. இப்போ பேசுங்க ப்ளீஸ், நான் பாவம்ல என மித்ரன் கெஞ்ச, அந்த பக்கம் சொன்ன பதிலை கேட்டு சிரித்தவன், கண்டிப்பாக தங்கம், டேடி வரப்ப நீ கேட்டதை உனக்கு வாங்கிட்டு வரேன். லவ் யூ, வச்சிடுறேன் என்றவன் ஃபோனை வைத்துவிட்டு நிமிர்ந்தான். அங்கிருந்தவர்கள் அவனை வினோதமாக பார்க்க முகத்தை பழைய நிலைக்கு சட்டென்று மாற்றியவன், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், இனியாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க என்றவன் பெட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். மகிழ் மித்ரன், வயது 27, யாரையுமே நிமிர்ந்து பார்க்க வைக்கும் உயரம், எதிரிகளை பார்வையினாலேயே துளைக்கும் கூரிய கண்கள், நல்ல முறுக்கேறிய கட்டுமஸ்தான உடற்கட்டு. அவனது பணத்துக்கு ஆசைப்பட்டு பல பெண்கள் அவனின் பின்னால் சுற்றினாலும் அவர்களை தன் பார்வையினாலேயே தன்னை விட்டு தள்ளி நிறுத்தி வைப்பவன். அவன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சில காரணங்களால் பெண்களை வெறுப்பவன். அவனது உலகமெல்லாம் அவனது 3 வயது மகள் ஆராதனா மட்டுமே. தனக்கும் தன் மகளுக்கும் இடையில் யாரையும் இதுவரை அவன் நெருங்க விட்டதில்லை. அப்படி இருக்க அவர்களுக்கு இடையில் ஒருத்தி வந்தாள். ரயில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்க அதில் பயணித்தவளின் இதயம் அதைவிட அதிகமான வேகத்தில் துடித்து கொண்டிருந்தது. தன்னை யாராவது தேடி வருகிறார்களா என பயத்துடன் சுற்றியும் பார்த்து கொண்டே இருந்தாள். அவளது முகத்தில் அப்படி ஒரு பயம். அது வெளியில் தெரியாமல் இருக்க துப்பட்டாவல் முகத்தை மூடியபடி அமர்ந்திருந்தாள். அவளது பதட்டத்தை பார்த்த எதிரில் இருந்த பெண்மணி, என்னாச்சுமா, ஏன் இப்படி பயந்து போயிருக்க? யாராவது உன்னை துரத்திட்டு வராங்களா என அக்கறையுடன் கேட்டார். அந்த அக்கறை அவளை கண்கலங்க வைத்தது. ரயில் குறிப்பிட்ட இடத்தை கடந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டவள் மெதுவாக முகத்தை மூடியிருந்த துப்பட்டாவை எடுத்தாள். கலங்கிய நிலவு போல இருந்தது முகம். பால் வண்ண நிறம். முகத்தில் ஏதோ அழிக்க முடியாத சோகம் அப்பி கிடந்தது. அந்த பெண்மணி தன்னையே பார்ப்பதை உணர்ந்தவள், ஆமாம்மா, என்னை ஒருத்தன் துரத்திட்டு வந்தான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்க தான் இந்த வண்டியில் ஏறினேன் என்றாள் அவள். அப்படியா? உன் பேர் என்னம்மா? யார் உன்னை துரத்துறது? என் பேரு கயல்விழி என்றாள் மெதுவாக. அதை கேட்டு சிரித்த அந்த பெண்மணி, உனக்கு பொருந்துற மாதிரி தான் பேரை வச்சிருக்காங்க உங்க அம்மா என்று சொல்ல, அவரது அம்மா என்ற வார்த்தையை கேட்டவளின் கண்கள் கலங்கின. அதை பார்த்து பதறியவர், என்னாச்சுமா, ஏன் அழற என்றார். என் அம்மா இல்லாததுனால தான் எனக்கு இப்போ இந்த நிலைமை அம்மா. நான் சின்ன வயசாக இருந்தப்பவே என் அம்மா இறந்துட்டாங்க. என்னை பார்த்துக்கிறதுக்குன்னு எங்கள் அப்பா 2ஆவதாக ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அவங்க எனக்கு அம்மாவா வேணாம், ஒரு சித்தியாக கூட இருக்கலை. என்னை சம்பளம் இல்லாத வீட்டு வேலைக்காரியாக தான் நடத்துனாங்க. இப்போ என் அம்மாவோட சொத்துக்காக அவங்களோட குடிகார பொம்பளை பொறுக்கி தம்பிக்கு என்னை கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. அதுதான் இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாதுன்னு கிளம்பி வந்துட்டேன். நான் கிளம்பினதை அவன் பார்த்துட்டான். என்னை துரத்திட்டு பின்னாடியே வந்தான். நான் எப்படியோ தப்பிச்சு இந்த ரயிலில் ஏறிட்டேன் என நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தாள் கயல். அவள் சொன்னதையெல்லாம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தவர் அவளது கதையை கேட்டு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா.
எப்படியோ நீ அங்கிருந்து தப்பிச்சிட்டியே, அதுவே அந்த தெய்வத்தோட அருள் தான். சரி, இனி என்ன பண்றதா இருக்க என அவர் கேட்டார். அவள் புரியாமல் அவரை பார்க்க, அதாம்மா, இனி என்ன பண்ணலான்னு இருக்க என்றார். தெரியலம்மா, அங்கிருந்து கிளம்பும்போது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு இருந்துச்சு. வேற எதை பத்தியும் இன்னும் யோசிக்கல என்றாள் விரக்தியுடன். நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? ஆ, சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வீட்டு வேலை இருக்கு. அந்த வீட்டையும் பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு குழந்தையையும் பார்த்துக்கணும். நீ அந்த வீட்லயே இருந்துக்கலாம். சம்பளம் சரியா வந்துரும். ரொம்ப பாதுகாப்பான இடம். அங்க வந்து உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன சொல்ற? என்றார் அவர். அவர் சொன்னதைக் கேட்டு சில நிமிடம் யோசித்தவள், சரிம்மா, நான் எப்பவோ செஞ்ச புண்ணியம் உங்களை இன்னைக்கு பார்க்க வச்சிருக்கு. நான் இதை எப்பவுமே மறக்க மாட்டேம்மா என கைகூப்பி அவள் நன்றி சொல்ல, இதுல என்னம்மா இருக்கு? விடு. நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன். நீ அங்க போய் அதை அவங்க கிட்ட கொடு. அவங்க இனி உன்னை பார்த்துப்பாங்க என்றவர் ஒரு பேப்பரை எடுத்து எழுதினார். எழுதி முடித்து கீழே தனது கையெழுத்தை போட்டவர் அதை மடித்து அவளிடம் நீட்டினார். அதை வாங்கியவள், எந்த ஊருக்கு போகணுமா? அங்க போய் யாரை பார்க்கறது என கேட்டாள் கயல். ஏற்காடு போகணுமா? அங்க போய் சரஸ்வதி அம்மான்னு சொன்னேன்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க பேரனோட பொண்ணு, அதாவது அவங்க கொள்ளு பேத்திய பார்த்துக்க தான் நீ போற என்றார் அவர். அவருக்கு நன்றி சொன்னவள் தன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விட்டதாக எண்ணி நிம்மதியாக கண்மூடி இறைவனுக்கு நன்றி சொன்னாள். அவள் இதுவரை சந்தித்ததெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என அவள் அங்கு போனதும் தெரிந்து கொள்வாள் என பாவம் அவள் அறிந்திருக்கவில்லை. கயல்விழி அன்பே உருவான நாயகி. அன்பால் எதையும் சாதிக்க முடியும் என நம்புபவள். நினைத்ததை செய்து முடிக்கும் நாயகன். அதற்காக எதையும் செய்ய துணியும் தைரியம் கொண்டவன். இருவேறு துருவங்களான இவர்கள் சந்தர்ப்பவசத்தால் திருமண வாழ்க்கைக்கு உட்படுத்தப்பட்டால், விழியில் விழுந்தேன் உயிரில் கலந்தாய் இன்று முதல் புதிய நாவல்.